அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிம்பிளா ஒரு ரசம், தக்காளி ரசம் வீட்டில் எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். அதுக்கு கருவேப்பிலை தாளிச்சு போட்டதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சியை தோல் நீக்கி இது மாதிரி எடுத்து நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. தக்காளியை இது மாதிரி பொடிச்சு பொடிச்சா நறுக்கிக்கோங்க. கடைசியில் தூவுறதுக்கு கொத்தமல்லி இலை இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வானலி அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, லேசாக 2 வெந்தயம் போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. பாத்திரம் வந்து ஏற்கனவே சமையல் பண்ண பாத்திரம் தான், அதனால தான் அப்படி இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து அதில் நம்ம கருவேப்பிலை ஒரு சிம்பிள் ரசம் அரைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் பண்ணுறோம். எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னு தான் பண்ணுறோம். இஞ்சியை போடுறோம், அதே மாதிரி தக்காளி அதை போட்டு நல்லா வரணும். இதில் இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கிறோம். ரசத்துக்கு ரொம்ப மஞ்சள் தூள் போடக்கூடாது, கொஞ்சோண்டு போட போகிறோம். இப்போ இதில் நம்ம வந்து சிறிதளவு, அதாவது கொஞ்சம் மிளகு, ஒரே ஒரு மிளகாய் வெத்தல், கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு அரைச்சி ஒரு பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம இதோட ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறோம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்ல தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்டிங்கன்னா போதும். எமர்ஜென்சி ரசம் எதுவுமே வந்து சில நேரங்களில் நம்ம மெனக்கெட்டு பண்ணும்போது சரியாக வராது. அவசரமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது சூப்பராக அமைஞ்சிடும். இந்த ரசம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அமைஞ்சிடும். இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சிட்டிங்கன்னா போதும். கடைசியில் கொத்தமல்லி இலையை சின்ன சின்னதாக நறுக்கி அது மேலே தூவிட்டு நீங்கள் இதை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். இதை நம்ம ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வைப்போம். அவ்வளோதான், இந்த ரசம் தயாராகிடுச்சு. பொதுவாக ரசத்துக்கு வந்து புளி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தக்காளி சேர்க்கறதுனால புளி ரொம்ப அவசியம் இல்லை. இந்த ரசம் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ இதில் நாம் வந்து சிறிது பெருங்காயத்தூளை சேர்க்க போகிறோம். பெருங்காயத்தூள் டேஸ்ட் அண்டு வாசனை நல்லாயிருக்கும். ரசத்துக்கு அதுவும் பெருங்காயம் ரொம்ப முக்கியம். அருமையான டேஸ்டான இந்த கொத்தமல்லி தக்காளி ரசம் ரெடி.